இதையெல்லாம் விடுத்தாலும் விழுப்புரம் பக்கம் பக்கத்துல பக்கத்துல நீங்க யாரு? வந்திருக்கும்படியான ஆள் யார் தெரியுமா? ஆமா, வந்திருக்கும்படியான ஆள் கேட்டா நீ என்ன சொல்ற? இது தெரியாமல உங்க கூட 1.5 லட்சம் அட்வான்ஸ் நான் எங்க அப்பா மூலியமா ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சுக்கிட்டு கரும்பு போட்டு அறுவடை பண்ணி லாரி லோடு ஏத்தி வச்சுக்கிட்டு ஆளைக்கு வழிகாட்ட மாதிரியும் எனக்கு வழி சொல்ற மாதிரியும் என்ன சொல்றேன்? நீங்க யாரு தெரியாமலா உங்ககிட்ட 1.5 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு வருஷம் ஃபுல்லா உங்ககிட்ட குத்தாடின்னு இருக்கான். யாரு தெரியும்? உங்க ஆதார் கார்டுல அட்ரஸ் தப்பா இருக்கும். யாரு தெரியும்? நீங்க யாரு? உங்க அட்ரஸ் ஏன் உள்ள கையில இருக்கு? சொல்லு பாப்போம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் நெய்வேலி. இல்ல உம்மால சீக்கிரம் போறாங்க. ஐயோ வந்துருவா. நெய்வேலி அருகாமையில் இருக்கும்படியான பெரிய காப்பாங்குளத்தை சேர்ந்த அப்பா பேரு நல்ல தம்பி, அம்மா பேரு பவுனாம்பாள். இருவருக்கும் பிறக்கப்பட்ட அதை எடுத்தாலே எனக்கு வாப்பிக்கல. அது உள்ள போடுங்க. சின்ன பிள்ளை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் நெய்வேலி பக்கம் பெரிய காப்பாங்குளம் நல்ல தம்பிக்கும் பவுனாம்பாளுக்கும் பிறக்கப்பட்ட பிள்ளை. அது என்ன பிள்ளை? அது அதான் சின்ன புள்ள 9. தெரியுமானதான் கேட்டான்.
அவனுக்கு என்னடா இங்க வேற காப்ப வந்தானுங்க? சரி விடுங்க, அவன் கதையை பேசாதீங்க. அவன் 2 நாள் கூத்தாடிட்டு 2 நாள் கூத்தாடிட்டு ஒரு மன்னன் பெருமையை நாடாகப்பட்டோம். ஐயா நாட்டுக்கு அதுதான் விளாட தேசம். விளாட தேசம் புரியுதா? அந்த விளாட தேசத்தை வராமலே அப்பா விளாட மன்னன். விளாட தேசம். ஆமா, அப்பா விளாட மன்னன். ஓ, அதாங்க நாடு விளாட தேசம். ஆமா, அப்பா விளாட மன்னன். மொத்த பேர்னா பேர் என்னன்னு கேட்டா நானும் சொல்றேன். ஓ, நீ எத்தனை மாசம் கூத்தாடுற? தை மாசம் ஆரம்பிச்சு எது வரைக்கும் ஆடுற? மீதி கேப் எத்தனை மாசம் இருக்கு? 6 மாசம். ஆமா, அப்படி இருவருக்கும். ஆமா, நாங்களோ போயிட்டு வா. என்ன இதுக்குள்ளேவா? இப்படியே போனா அந்த சுடுகாடு இருக்கும். ஆனா தண்ணி தான் இல்ல. நான் சுடுகாட்டு போறேனா? இல்ல, 2 பசங்க. ஆமா, அப்படி தெளிவா சொல்லுங்க. மாதிரி இருந்தா நான் இப்படி காட்டிருக்கணும். இப்படி காட்டுவா. இதுதான் அதை குறிக்கும், இது 2ஐ குறிக்கும். என்ன திருப்பரத்திலேவா மாறுது? ஆமாண்டா. அப்படி இருக்க முடியாத இருக்க முடியாத ருத்ரி, பாப்பா ருத்ரி. சரி, பாப்பா பேர் ருத்ரி. உங்க பேர் என்ன? நான் தாண்டா ருத்ரமாலா. தம்பி மயிரிடா. யாரு மயிரு? நீ யாரு எனக்கு? தம்பி புடிச்சிருது என்ன மயிரு? அந்த 2 சேர்த்து பாரு. ஒரு மசேஜ் சேர்த்து பேசவனா? ருத்ரகுமார்னா ஜே போற கெட்ட காரணம் என்ன சீ போறோம். அவர் காலையில காலை திருவாரா. காலை திருவனா நொண்டியாடா. ஏற்கனவே கால வலி நேத்து ஃபுல்லா படுத்து தூங்கனா. இப்ப திரும்ப இன்னும் படுத்து தூங்கனா முடிவு பாரு. கதைகள் அத விடு. அப்படி இருக்க முடியாது. ஆமா, உலகங்களுக்கு பிரமங்க ஆயி அருளாலே என்ன பிரதனாலே பசங்க சந்திர சூரிய போலவோ ஆகாய பூமியை போலவோ. ஆமாடா, வாட்டு போலவோ சரக்க சைடுல போலவோ வீடி வத்திவிடி போலவோ. அது ஏறுங்க. என்னடா நீ சொன்னது நான் ஊம் கேட்டறல? ஆமா, நான் சொல்றது நீ ஊம்னுகல. ஓ, ஊம்னே. கரெக்ட்டா குடுறமா? ஏய், அடி கரெக்ட்டா குடுறான்னு பாக்குறேன். முழு உனக்கு பொளந்தற ரெண்டா போ. ஏய், ஓ அப்படி பிறந்து. ஆமா, நான் புறப்பட்டு வருகிறேன். ரெண்டா யார் ருத்திரக்கு மாலம் இருவரும் பாடசாலை சென்று ஐயா அப்படி வரைந்த போது என்ன யாரார்கள் என்ன நினைப்பாங்க? சொன்னதை கேட்கும். அப்படி என்று எல்லோரும் நம்ம சூழ்ந்து பேசுவார்கள். சூப்பரா சிரிக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரே ஒரு பையன் சிரிக்க முடியாது. என்ன சிரிக்க முடியாது? மத்தலக்காரர் சரிங்க சிரிக்க சொன்னாங்க. சரிங்க முடியாது. பாரு ஆமா, சென்று நீ படிச்சிருக்கேன் இல்ல? நான் என்ன பிஏபிஏ தாண்டேன். என்ன பிஏபிஎல்? அப்படியா தான் சென்று. ஆமா ஐயா, நல்ல ஒரு வாக்கியத்தின் பிரகாரம் கசடர கற்றவை கற்றப்படி இருக்கிறதுக்கு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டா மட்டும் போதாது, கசடர பரிசுத்தமாக எழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். தூரம் அறிவு மாந்தரிக்க தொட்டலும்
தொற்றதும் மனக்கேணி மாந்தருக்கு கற்ற தூரம் அறிவு. ஆமா. எவ்வளவு ஆழமாக தோண்டுகிறோமோ அவளுக்கு நீர் கிடைக்கும். புரியுதா? அதே போல படிக்க படிக்க அறிவு விளங்கும். அகர முதல்ல எழுத்தெல்லாம் தகவ சிலேட்டில் எழுதப்படும். நீ சுத்தக்கிழங்கு வெடிக்குமா வெடிக்காத நீ நாமினா லக்கீடு ஆக்கி 4 வேதம் இதிகாச போராளம் கற்றணந்து குதிரையற்றம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. தேர்ச்சி பெற்றவனா பாத்தியா பாத்தியா என்னடா பலபலன்னு பத்தியா பலபலன்னு சொல்லிக்குதுங்க. பலபலன்னு சொல்லிக்குதுங்க. எல்லாம் செல்வ செருக்குடா இதெல்லாம் பேர் என்னங்க? என்னடா தங்கம் வெள்ளி கோமேதகம் ஆமாண்டா மாணிக்கம் எல்லாம் விலை மதிக்க முடியாதது. எல்லாம் ராத்திரில பார்த்தாதான் தங்கம், பகல்ல பார்த்தா படும் பங்கம். இது இத்தனை கட்டு கட்டிங்கன்னு இத்தனை சுத்துறீங்களே, இது அவுத்து போட்டா ஒரு தலையை வலிக்குது. சரி ஒரு சுடு தண்ணி குடிச்சு ஏதாவது தலைவலி தீர்த்துரும் அப்படின்ட்டு சுடு தண்ணி போடலான்ட்டு வெறுவு கிடைக்காது. ஏதோ கடற்கரை கல்ல கூட்டி வெறும் பதிலாக இதை எடுத்து அடுப்புல வச்சு கொளுத்தினாலும் இது எரியாது, புகை மட்டும்தான் தள்ளும். எல்லாம் கல்யாண முருங்கை கட்டில கலர் பெயிண்ட வாங்கி அடிச்சுட்டு அதுவும் நல்ல கண்ணாடியில உடஞ்ச கண்ணாடியை பீஸ் பீஸா உடச்சு ஒட்டிட்டு முத்து தங்கம் வைடூரியம் புஷ்பராகம் மாணிக்கம் சுடு தண்ணி கூட வைக்க முடியாதுங்க. ஆமா நீ அததான் நினைக்கிற. இதனால எத்தனை குடும்பம் குறைக்கு தெரியுமா? என்ன சொல்ற? ஒரு சமாவுக்கு குறைஞ்சது 15 பேர். அத மாதிரி கடலூர் மாவட்டத்துல எத்தனை சமா இருக்கு தெரியுமா? எத்தனை இருக்கு? 38. முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகணும். ஹோட்டல் கல்ல 4 இட்லி சாப்பிட்டு போவோம். பசிக்குதுன்றீங்களே, ஹோட்டல் கல்ல 4 இட்லி சாப்பிட்டு மட்டும் கிடையாது. பெருமை கண்டை கொலுசு. ஆமாங்க. கலகலகலன்னு கேக்குதுங்க. இப்பேற்பட்ட புள்ள வருகிறானே. எல்லாரும் என்ன பத்தி போடுவார்கள். அனைவரும் போற்றி புகழ்வார்கள். பாத்தியா? அது மட்டும் இல்லடா. ஆட கால சூரியன்
இருமோ அத மாதிரி நான் அதே போல பிரகாசமாக இருந்த போதிலும் காலம் கடந்து விட்டது. பசி அதிகமா இருக்கு. அம்மா கிட்ட போய் பால் குடிக்கணும். நான் வேணா நாட்டாமையா கிட்ட சொல்லி சாப்பாடு திரும்ப எடுத்து நான் சொல்றேன். கோழிக்கறி வேணுமா சாம்பார் வேணும்? ஏன்டா சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடுல குறை இல்ல. இன்னும் நாங்க நல்லா தான் சாப்பிட்டோம். நீ தான் இது வரைக்கும் குத்தி சேர்த்து கிடந்த. கழுமாறு சாம்பார் ரசமா ஊத்தாங்க. நாங்க கறி குழம்பு சாப்பிடறத பார்த்தே செத்தோம். ஐயா இதுவரையும் நம்ம வந்து 10 மரம் 11 மரம் ஏறிருக்கோம். ஆமா, இதுவரையும் வாத்தியார் கவி சாப்பிட மாட்டாருன்னே சொல்லி என்ன ரசம் சாப்பிட வச்சிங்க. அதனாலதான் உன்னை விரட்டி சாப்பிடும்போது வேடி கூட வெளில போட சொன்னோம். அந்த கணக்குல நீங்க தீர்த்துக்கிட்டாரா? அதுதான் மொத்தமா நீங்க இன்னைக்கு அப்பா வீட்டுல எந்த குறையும் கிடையாது. மற்ற நாட்டுக்கு சமுத்தியமான நாடு. தாளம்பாளையம் கிராமத்திலே குடியிருக்கக்கூடிய மகமாருடைய பாத்திருக்கும் சபையிலே சூழ்ந்திருக்கக்கூடிய அவற்றுடைய பாத்திருக்கும். நாட்டாமை பிரசிடண்ட் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் புரியுதா, தர்மகர்த்தா கோவில் பூசாரி அனைவருக்கும் சிறந்தாத்தி வணக்கம். புரியுதா, பாடாந்தோறு விடாமச்சாத்தானே இந்த தை திங்களே அந்த அம்மாவுக்கு வீதி விளையாட்டு விட்டு அபிஷேகம் செய்து ஒரு இரவு கேளிக்கை இந்த கேளிக்கை சுத்தம் நமக்கு வாய்ப்பளித்த அருமை தந்தைக்கு மேலான தந்தை. புரியுதா, அவர் பேரை சொல்வதற்கு கூட தகுதி கிடையாது. அருமை தந்தை கலிவர்தன் ஐயா அவர்கள் இந்த வாய்ப்பை அளித்தார். அது கிராமவாசிகள் அனைவரும் ஒற்றுமை கொடுத்து நம்ம கோரியிரு நாடகம். புரியுதா, முதல்ல இந்த ஊருக்கு நம்ம அறிமுகமானது அண்ணன், எங்க அண்ணன் ஒருத்தர் திருவையில் இருக்கார். புரியுமா, கோயில் அண்ணன் ஒருத்தர். அவர் தான் என்ன கொண்டாந்து வேற சமாவில முத இந்த வேஷத்தையும் ஆட சொன்னாரு. புரியுதா, அது பூபதி சமான்னு ஒண்ணு அத மாதிரி ஆடி அதன் மூலியமா அப்ப அறிமுகமாயி இன்னைக்கு நமக்கு ஏதோ அப்பப்போ ஒரு வாய்ப்பு. அப்பேற்பட்ட தந்தைக்கு மேல தந்தை இது பொதுவா அந்த ஐயா இந்த பிள்ளை மேல் பாசம் வைத்து அன்பு வைத்து பட்டு பீதாம்பரம் சொன்ன காணிக்கு 500 வாரி வழங்கியிருக்கின்றார். புரியுதா, இருந்த போதிலும் அவரு சிறந்தாட்சி இருகரங்குப்பி வணங்குகிறேன். வணக்கம்.
இதோ அச்சனை விட்டு சமத்துவம்